ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்மை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் கூடி வர நீர் பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தினவர், இனியும் எங்களை நடத்த போதுமானவராக வல்லவராக இருக்கிறீர். இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆன்மா சரீரத்தையும் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைவுகள் நீக்கி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஒரு செம்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த நல்வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு புத்தியையும் பலத்தையும் தந்திரணும். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதினால் உண்டாகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எங்கள் வாழ்க்கையிலே நிரம்பட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குறிப்பிட்ட வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதுறாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே கடவுளை விட்டு பின்வாங்கி விக்கிரக ஆராதனைக்கு நேராகவும் அசுத்தமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு நேராகவும் போறாங்க. அப்படி போகும்போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்படி நீங்க பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, தவறுகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்நிய ராஜாக்கள் மூலமாக சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுவீர்கள். அப்படி போனா அங்க இருக்கிற அடிமைத்தனம் மிக பெரிதா இருக்கும், நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் மிக பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறாரு. ஆனா எச்சரிப்பை கேட்டாலும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே, கர்த்தருக்கு பிரியமில்லாதை செய்து கொண்டே வந்தார்கள். அதன் பிறகு அசீரிய ராஜா படையெடுத்து வந்து இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போனான். இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போனாங்க. என்னடா நல்ல ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வந்துட்டோமே, இப்படி ஒரு போராட்டத்துக்குரிய வாழ்க்கைக்கு நேரம் வந்துட்டோமேன்னு அவங்க கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா மறுபடியும் ஒரு நல்ல வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினார். அந்த வார்த்தை தான் இந்த ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்றாரு. சோர்ந்து போய் கிடக்கிற மக்களுக்கு, அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னாரு. சீயோனிலே எதை வைக்கிறேன், ஒரு கல்லை வைக்கிறேன் அப்படின்னாரு. அங்க பாருங்க, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே தேவன் அநேக விதமான அடையாளங்கள் மூலமா பேசினார். நேரடியா அநேக காரியங்களை தேவன் அவர்களுக்கு சொல்லல. அதனாலேயே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, தேவன் ஒரு வார்த்தையை சொன்னா அதுல என்ன அடையாளம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனாலதான் மோசே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி அனுப்பும் போது, ஆண்டவரே நீர்தான் என்னை அனுப்பினீர் என்பதற்கு அவங்க அடையாளத்தை கேட்பாங்களே. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் அடையாளத்தை கேட்பாங்களே, என்ன அடையாளத்தை நான் காமிக்கிறது அப்படிங்கும் போதுதான் மோசேயுடைய கரத்தில் இருக்கிற கோலை கீழே போட சொல்லி அதை பாம்பாக மாற வைத்து அதன் வாளை பிடித்தால் திரும்பவும் கோலாக மாறும்படியான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த அடையாளத்தை நம்பலைன்னா வேற எந்த அடையாளத்தை, இன்னொரு அடையாளத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது தான் மோசேயுடைய கரம் அங்கியில போடப்படும் போது எடுத்தா குஷ்டரோகம், மறுபடியும் போட்டு எடுத்தால் சுகம். முந்தின அடையாளத்தை நம்பலைனாலும் இந்த அடையாளத்தை நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு அடையாளத்தை கொடுத்து அனுப்புகிறார். நீங்க புதிய ஏற்பாட்டு பக்கத்துல வந்து வாசிங்கனாலும் பவுல் சொல்லுவாரு, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாடு முதற்கொண்டு புதிய ஏற்பாடு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தாதான் நம்புவாங்க.
ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தாதான் நம்புவாங்க. கிதியோனை ஆண்டவர் கூப்பிடும்போது, ஆண்டவரே எப்படி இதை நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டு தோலை கொண்டு ஒரு அடையாளம் கொடுங்கன்னு சொல்லி சோதிச்சதை நம்ம பார்க்க முடியும். இப்படி சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு அடையாளம் இருந்தாதான் நம்புவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இதோ எப்படி சொல்றாரு பாருங்க, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப ஆண்டவர் சொல்றது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு அடையாளம், ஒரு கல்லை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் ஏசாயா கிட்ட சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு கண்மலைக்கு போய் என்ன பண்ணு, ஒரு கல்லை வெட்டி எடுத்து கொண்டு வந்து சியோன்ல கொண்டு போய் வெயின்னு சொல்லல. சியோன்ல வெயின்னு சொல்ல, இது சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு அடையாள வார்த்தை. பின்னால் நடக்க போகிற ஒரு சம்பவத்தினுடைய முன்னடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை. அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு கல் அப்படிங்கிறது. என்னதுங்க? ஒரு கல். ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனையோ பெயர்களை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பெயர்களை கொடுத்திருக்கிறார். பிதாவின் ஒரே பேரான குமாரன். நீங்க அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், உள்ளே வைக்கப்பட்ட மன்னா அவருக்கு அடையாளம், உள்ளே வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அவருக்கு அடையாளம், ஆரோனுடைய தளிர்த்த கோல் கிறிஸ்துவுக்கு அடையாளம். இப்படி நிறைய அடையாளங்களை பார்க்கலாம். போக்காடு ஒரு அடையாளம், சிவப்பு நூல் கயிறு அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட அடையாளங்கள் ஏராளம். அதுல ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு அடையாளம் தான் கல் என்பது. என்னன்னு சொல்லுங்க? கல். அதுலயும் அந்த கல் எப்படிப்பட்டது பாருங்க. அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சீயோனிலே வைக்கிறேன் அப்படின்னா அது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும். அந்த இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கும்படி அல்லது அதற்கு பின்பு யாரும் அதை அழிக்காதபடிக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அஸ்திபார கல்லை வைக்க போறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்க அடிமைகளாக இருக்கலாம், ஆனா ஒரு காலம் வரும், நான் உங்களை விடுவிப்பேன். உங்களை விடுவித்து ஒரு நாடாக உங்களை உருவாக்கும் போது அந்த நாடு அழியாத ஒரு நாடாக இருக்கும், நிலை பெற்ற ஒரு நாடாக இருக்கும். அதற்கு ஆதாரமான என்ன செய்ய போறேன் அப்படின்னா சீயோனிலே அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த அஸ்திபாரம் என்கிற கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவோ பெயர் இருந்தாலும் இந்த பெயர் இஸ்ரேல் தேசத்தினுடைய அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது பரீட்சிக்கப்பட்டதும். எப்படி சொல்றாரு? பரீட்சிக்கப்பட்டது அப்படின்னா சோதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சோதிக்கப்பட்டது. நான் ஒரு கட்டட என்ஜினியரா இருக்கிறேன். உங்களுக்கும் நிறைய வீடுகள் கட்டி அனுபவங்கள் இருக்கு, ஆலயங்கள் கட்டிய அனுபவங்கள் இருக்கு. ஒரு கொத்தனார் ஒரு மூலக்கல்லை போடும்போது அந்த கல்லை எடுத்து முதல்ல சோதிச்சு பார்ப்பாரு. இந்த கல் எல்லா வெயிட்டையும் தாங்குற அளவுக்கு, எல்லா கல்லையும் நினைக்கிற அளவுக்கு அது சரியானதாக இருக்கிறதா, தரமானதாக இருக்கிறதா அப்படின்னு சோதிச்சு பார்ப்பாரு. செங்கல் இறங்கினா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு செங்கல்ல எடுத்து தண்ணியில ஊற வச்சு அது சரியாக இருக்கிறதா, தரமாக இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம், தட்டி பார்ப்போம், சரியான சத்தம் வருதான்னு சொல்லி பார்ப்போம், சரியான அளவீடுகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படி ஒரு கல்லை பயன்படுத்தினா கூட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சோதிச்சு பார்த்து தரம் பார்த்து தான் என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். அப்படி ஒவ்வொரு கல்லையும் சோதிச்சு பார்க்கும்போது கட்டடத்துக்கென்று போடப்படக்கூடிய மூளைக்கல், கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்திபாரம் எடுத்த பிறகு மூளை மட்டமெல்லாம் பார்த்த பிறகு அந்த மூளையில வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல், அந்த கல் தான் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அதனால அந்த கல் மிக அதிகமாக சோதிக்கப்படும். மற்ற கற்களை பார்க்கிலும் மூளைக்கல்லாக வைக்கப்படுகிற கல் மிக அதிகமாக சோதிக்கப்படும். இப்ப பிதாவாகிய தேவன் சொல்றாரு சோதிக்கப்படும் என்று சொல்லல, பரீட்சிக்கப்பட்டதும் அப்படின்னா சோதிக்கப்பட்டதும் அப்படிங்கிறார். தேவன் எல்லாவற்றையும் நிகழ்காலத்திலேயே பார்க்கிறார். எல்லாவற்றையும் நிகழ்காலத்திலே இது சோதிக்கப்பட்டு இப்பொழுது வைக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு பிறகு 1000 வருடங்களுக்கு பிறகுதான் வர்றார் பூமிக்கு. ஆனா பிதாவாகிய தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது கிறிஸ்து வந்து விட்டதை போலவே பேசுவார். அப்ப ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கான ஒரு வாழ்க்கை ஆயத்தமாய் இருக்கிறது அப்படின்னு அந்த நிகழ்காலத்திலேயே நம்பணுமே தவிர எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. தேவன் இப்பொழுது இந்த நாளிலே இந்த வாழ்க்கையிலே
இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் வாழ்க்கையில ஒரு திடமான காரியத்தை செய்ய போகிறார் அப்படின்னு நம்ம நிகழ்காலத்திலேயே கிறிஸ்துவை நம்பி போயிட்டு இருக்கணும், அவருடைய வார்த்தையை நம்பி போயிட்டு இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எதிர்காலத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். தேவன் எதிர்காலத்துக்கான தேவனும் தான், ஆனா அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? நிகழ்காலத்திலேயே நாம அப்படிப்பட்ட விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் அவருக்குள்ளே வாழ வேண்டும் என்று தேவன் கற்பிக்கிறார். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க, ஆனா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கொடுக்கிறாரு. இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், வைக்க போகிறேன் அப்படின்னு இப்ப வச்சுட்டு இருக்கேன். நிகழ்காலத்துல ஆண்டவர் பேசுறாரு. அது பரீட்சிக்கப்பட்டது. எப்படி பரீட்சிக்கப்பட்டது அப்படின்னா, அது எதிர்காலத்தில் எப்படி நடந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் சோதிக்கப்பட்டார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார் அப்படின்னு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். 11 வராது, வேற அதிகாரத்துல சோதிக்கப்பட்டார், மரணம் வரைக்கும் சோதிக்கப்பட்டார். ரொம்ப பரீட்சிக்கப்பட்டது. நம்மை போல பாவம் இல்லாதிருந்தார் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அவர் பிறக்கதற்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருந்தாரு. ரெண்டாவது பாருங்க, விலையேற பெற்றதும். எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றாரு? விலையேற பெற்றதும். உண்மையை சொல்ல போனா, யாருமே விலையேற பெற்ற கல்ல கொண்டு போய் மண்ணுக்குள்ள மூளைக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. நாம இப்ப இந்த இடத்துல தோண்டி பார்த்தாலும் ஒரு கருங்கல் தான் இருக்கும். என்ன இருக்கும்? கருங்கல் தான் இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆலயம் புதிதாக கட்டப்படும் அப்படின்னு தீர்மானிச்சு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா செவ்வறு இடிக்கத்தானே செய்வோம். அப்படி இடிக்கும் போது ஏதாவது ஒரு அஸ்திபாரத்துல மூளையில தோண்டி பாருங்க, ஒரு மிகப்பெரிய கருங்கல் தான் இருக்கும், வைரக்கல்லா இருக்க போகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மூளைக்கல்ல வைக்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா அது விலையேற பெற்ற கல்லாக இருக்காது. ஆனா விசுவாசத்திற்காக வைக்கப்பட்ட கல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் கல் விலையேறப்பட்ட கல். ஏன் அது விலையேறப்பட்டது? நம்ம வாழ்க்கையில எதை விலையேற பெற்ற ஒன்றாக நம்ம கருதுவோம் சொல்லுங்க? எதை ஐயோ இதுக்கெல்லாம் விலை கொடுக்க முடியாதுங்க, இதெல்லாம் விலையேற பெற்றதுக்கு நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு சிலருக்கு கணவன், ஒரு சிலருக்கு மனைவி, ஒரு சிலருக்கு பிள்ளைகள், ஒரு சிலருக்கு பெற்றோர். உறவுகள் ரொம்ப முக்கியம். அதுதான் விலையேற பெற்றது. ஏன் விலையேற பெற்றது? கணவனும் மனைவியும் சேர்ந்து 1 கோடி ரூபாய் சம்பாத்தியத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. திருடன் வந்து பிடிச்சிட்டான். திருடன் கேட்கிறான், டேய் நீ பணத்தை கொடுக்குறியா இல்ல உன் புருஷனை கொல்லட்டுமான்னு கேட்டா மனைவி என்ன முடிவு எடுப்பாங்க? எனக்கு 1 கோடி ரூபா தான் வேணும். ஒருவேளை இந்த காலத்து மனைவிமார் அப்படி முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியா முழுக்க பணம் தான் பெருசு அப்படின்னு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஓடுகிறவர்கள் ரொம்ப அதிகம். ஆனா உறவு தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த 1 கோடி ரூபாய் வச்சுக்கையா, தயவு செஞ்சு என் கணவரை விற்று. எத்தனையோ மனைவிமார் சொத்துக்களை இழந்து கணவனுக்காக நின்று இருக்கிறாங்க. எத்தனையோ கணவன்மார் எல்லா சொத்துக்களையும் இழந்து மனைவிக்காக நின்றிருக்கிறார்கள். சுகம் பலன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நின்ற பெற்றோர் எத்தனையோ பேர். அவங்களுக்கு தான் தெரியும் பணம் முக்கியம் இல்லை, எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நல்ல உறவுகளுக்கு விலை அதிகம். கள்ள உறவுகள் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். நல்ல உறவுகள் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. கிடைச்சா நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது. அதற்கான மரியாதையை, கனத்தை கொடுத்து பிடிச்சு வச்சுக்கணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருந்த போதே நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார் அப்படின்னா, அவர் காட்டின அன்பை காட்டிலும் நாம இந்த உலகத்துல நேசிக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ கூட நமக்கு உயிரை கொடுக்க மாட்டாங்க. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு உறவு விலையேற பெற்றது. அதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. திட அஸ்திபாரம் உள்ளது. திட அஸ்திபாரம்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஏன் அது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்? சோதிக்கப்பட்டு வைக்கப்பட்டதுனால அது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அப்ப இதன் மூலமாக பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு, இன்னைக்கு நீங்க அடிமைகளாக இருக்கலாம், ஆனா நாளைக்கு திட அஸ்திபாரமா ஒரு கல்லை நான் சீயோன்ல வைப்பேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமானது, உங்க மேல மிகுந்த அன்பு செலுத்தக்கூடியது. அதனால அதை விட்டுறாதீங்க. திட அஸ்திபாரம் அப்படின்னு என்ன தெரியுங்களா? உங்க வாழ்க்கைய, உங்க கட்டிடத்தை என்ன பண்ணலாம்? தைரியமா அதன் மேல கட்டலாம் அப்படின்னு அர்த்தம். தைரியமாக அதன் மேல் கட்டலாம். இதுல நமக்கான செய்தி என்ன தெரியுங்களா?
பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு விலையேற பெற்ற தம்முடைய அன்பை சிலுவையிலே காட்டின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். நீங்கள் தைரியமாக அவர் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்டலாம். என் வாழ்க்கைக்கு நான் என்ன செய்வேன், என் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன், என் குடும்பத்துக்கு என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், ஒண்ணு செய்ய வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இதுதான் அந்த வேத வசனம் சொல்லி கொடுக்கிற அழகான ரகசியம். நம்ம படிக்கும் போது ஒண்ணுமே தெரியாது பாருங்க. ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை, அஸ்திபாரம் கல்லு, ஒரு வீடு கட்டுறாங்க, ஏதோ சர்ச்சு கட்டுறாங்க போல, அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளது, மூளைக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு கட்டடம் கட்டுற மாதிரியான ஒரு அனுபவத்தையே கொடுத்துட்டு இருக்குமே தவிர நாம என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையை அது கூட சிந்திச்சு பார்க்கல. தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது ஒரு தேசத்துக்கு, ஒரு சின்ன மனிதனுக்கு அல்ல, ஒரு தேசத்துக்கு. இஸ்ரேல் தேசத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு அவங்க 1000 அக்கிரமங்களை செஞ்சுட்டு இருக்கட்டும், 1000 அநியாயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், ஆனா அது கடவுளால் உருவாக்கப்பட்ட தேசம். ஏன் அதை அப்படி செய்யறாங்க? அதுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஒருபோதும் வன்முறைக்கோ ஒருபோதும் தேவையற்ற காரியங்களுக்கோ சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. அது இஸ்ரேல் தேசமா இருந்தாலும் சரி பண்ணக்கூடாது. ஆனா அது உருவான விதம் பாருங்க. தேவன் அதன் மேல ஒரு திட்டத்தை வச்சார். எப்படி மேசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் தேசத்துல வருவார் என்பது தேவனுடைய திட்டமா இருந்தது. ஆனா அது ஜனங்களுக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சித்தமும் திட்டமும் இஸ்ரேல் தேசத்துக்கு தெரியாது. நாம பார்த்தா உலகத்துல எல்லா விதமான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறது இஸ்ரேல் தேசமாக தான். அது உண்மை. இஸ்லாமிய நாடுகள் மேல போர் தொடுக்கிறது, அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க. இவங்க எங்க மேல என்ன செய்யறாங்க, அதை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்ட மனிதனாக ஒரு மனிதன் இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிரிய நேசி, உன் எதிரிக்கு நன்மை செய் அப்படின்றார். உன் அயலானை நேசி அப்படிங்கிறார். அவன் யாரா இருந்தாலும் சரி, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி சமாதானத்துக்கு எதுவும் ஆண்டவர் சொல்லும் போது, அந்த சமாதான கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேசமாக அந்த தேசம் இருந்தா அது தன்னை பாதுகாக்கும். ஆனா யாரையும் கொண்டுட்டு இருக்காது. அன்றைக்கு எப்படி அக்கிரமங்கள் நடந்து வந்ததோ அதே போலதான் இன்றைக்கும் நடந்து வருகிறது. ஆனா ஒரு நாள் தேவன் அதன் மேல் வைத்த திட்டம், தீர்மானம் எல்லாம் நிறைவேறும். எருசலேம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த எருசலேம் நகரம் இஸ்ரேலுக்கு என்னன்னு சொல்லுங்க, நம்ம நாட்டுக்கு டெல்லி தலைநகரம் போல இஸ்ரேல் தேசத்துக்கு எருசலேம் தான் என்னது, எத்தனை வருஷமான்னு சொல்லுங்க, 3000 வருஷமா அதான் தலைநகரம். ஒருபோதும் மாறவே இல்லை. சீனாய் மலையில தேவன் ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்தார் 3000 வருஷங்களுக்கு முன்னால். எத்தனை வருஷத்துக்கு முன்னாலுங்க? 3000 வருஷங்களுக்கு முன்னால். சனிக்கிழமை அப்படிங்கிறது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி ஷாபாத் டே அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாரு. அந்த ஷாபாத் டே தான் 3000 வருஷமா மாறாம இருக்கு அவங்களுக்கு. நாம் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுனால நம்முடைய ஆராதனைனால ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திக்கிட்டோம். புதிய உடன்படிக்கைகளை மாறிடுச்சு. ஆனா அவங்க இன்னும் 3000 வருஷமா எதைத்தான் வச்சுட்டு இருக்காங்க? சனிக்கிழமை மாத்தவே இல்லை. பஸ்கா பண்டிகை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல கொண்டாடப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பஸ்கா பண்டிகை மாறவே இல்லை. பாவ நிவாரண நாள் 3000 வருஷங்களா மாறவே இல்லை. குற்ற நிவாரண நாள் 3000 வருஷமா மாறவே இல்லை. முதற் பலன்களின் பண்டிகை 3000 வருஷமா மாறவே இல்லை. அப்ப அவங்க பாருங்க எந்த அளவுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்தின் மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா அத்தனையும் அப்படியே மாற்றாம. இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு அடையாளம் மெனத்தா அப்படிமா, அது 7 குத்து விளக்கு கொண்ட ஒரு அடையாளம். 3000 வருஷங்களா அது மாறவே இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா முடிஞ்சு இன்னொரு ராஜா இருந்தா அந்த மொத்த அடையாளங்களையும் மாற்றுவார். ஒரு அரசாங்கம் மாறுச்சு அப்படின்னா முந்தின அரசாங்கத்தினுடைய அடையாளங்களை அடிச்சு தன்னுடைய அடையாளங்கள் என்ன பண்ணுவாங்க? பதிப்பாங்க. இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் தேவன் கொடுத்த பிரமாணங்கள் மட்டும் மாறவே இல்லை, மாறவே மாறாது. காரணம் என்ன அப்படின்னா அதற்கு அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு போய் நீங்க இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தா உங்க மேல காரி துப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உங்களை அடிச்சு விரட்டுவதற்கு. எங்க? இஸ்ரேல் தேசத்துல. நாம் அதை கிறிஸ்தவ நாடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்ல, அது ஒரு யூத நாடு. என்னன்னு சொல்லுங்க? யூதர்களுடைய நாடு.
இஸ்ரேல் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் கண்ட்ரி. அது கிறிஸ்டியன் கண்ட்ரியா மாறுச்சுன்னா மட்டும்தான் இந்த சண்டை, சச்சரவு, போர் இதெல்லாம் எது இல்லாம சமாதானமா இருக்கும். திட அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேல், மேசியாவின் மேல் உங்க வாழ்க்கையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டதுதான் இந்த வசனம். திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். இந்த மூளைக்கல் என்பது எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒன்று. பிதாவாகிய தேவனையும் இந்த மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கடவுளோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட இணைக்கிற மூளைக்கல் யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்படிப்பட்ட ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டு கடைசியா சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் இந்த பதற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பெரிய தேவை வரும்போது, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது, ஏதாவது ஒரு இழப்புகள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, கவலைகள் வரும்போது நம்ம பதறி போயிடுவோம். ஐயோ என்ன செய்யறது, ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுவோம். அப்படிதான் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் பதறிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ இனி நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போகும்போது பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. யாரை விட்டுட்டு போயிடுவாங்க? குழந்தைகளை விட்டுட்டு பெரியவங்களை மட்டும் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க. குழந்தைகளை அனுமதிக்க மாட்டாங்க, வயசானவங்களை அது அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப திடகாத்திரமான மனிதர்களை மட்டும் சிறைப்பிடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களெல்லாம் பார்க்குறோங்க. எஸ்ரா, நெகேமியா இவங்கெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்க. அவங்க எல்லாம் வாலிபர்கள், திடகாத்திரமான. ஏன்னா அவங்க இருந்து அவங்கள வச்சு வேலை செய்யலாம், வயசானவங்களையும் குழந்தைகளையும் வச்சு வேலை செய்ய முடியாது. அப்ப குடும்பத்தை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படியெல்லாம் வரும்போது யோசிப்பாங்க, பதறி போயிடுவாங்க. ஐயோ என் அப்பா என்ன பண்ணுவாரு தெரியலையே, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியலையே, என் மகன் மகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்நிய நாட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, பதறி கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பதற்றம் வேண்டாம், நீங்க விசுவாசிங்க, அது போதும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்றைய நிகழ்காலம் வேணா ஒரு வேளை கொடுமை வாய்ந்தது போல இருக்கலாம், ஆனா உங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை நாங்க வச்சிருக்கிறேன். அந்த எதிர்காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியா திடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கைய, உங்க எதிர்காலத்தை யாரு மேல வச்சு கட்டுங்க? பணத்து மேலையோ, பொருள் மேலையோ, மனுஷங்க மேலையோ, உங்களுடைய சுய பலத்தின் மேலையோ, ஞானத்தின் மேலையோ வச்சு கட்டாம திட அஸ்திபாரமாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல வச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது அடையாளமாக கொடுக்கப்பட்டது, உங்களுக்கும் எனக்கும் அது தத்ரூபமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த வாரம் வரைக்கும், ஈஸ்டர் வரைக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர் வாங்கின அடிகளையும் நம்ம தியானிச்சிருப்போம். ஆனா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை ஆராதிச்சிருந்திருப்போம். கர்த்தர் எனக்காக உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னா, எழுந்த கிறிஸ்து இனி என்ன பண்ணல? மரித்து போகவில்லை. ஆகவே நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோமே தவிர மரித்து போனவர்களே. நிறைய பேர் என்ன பண்றாங்க? மரித்து போன தங்கள் முன்னோர்களை ஆராதிக்கிறாங்க. அவர்களெல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறார்களே தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இன்று வரைக்கும் எப்படித்தான் இருக்குது? காலியான கல்லறையாக, திறக்கப்பட்ட கல்லறையாக இன்று வரைக்கும் இருக்கிறது. அப்படின்னா மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் உயிரோடு எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அதே போல திரும்ப வருவார் என்பதுதான் நம்முடைய விசுவாசமே தவிர, ஐயோ செத்து போயிட்டாருங்க, ஐயோ மரிச்சு போயிட்டாருங்க, அதுவல்ல விசுவாசம். ஆக அவர் அப்படி உயிரோடு கூட இருப்பதால் அவர் திட அஸ்திபாரமாக இருக்கிறார். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, ஒரு இழப்பு வரும்போது, கண்ணீர் வரும்போது, பாடுகள் வரும்போது, எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போனாலும் சரி, இயேசுவே என்ன கூப்பிட்டு முழங்கால் படிட்டு ஜெபித்தால் போது நிச்சயமாகவே அவருடைய கிருபையும் இரக்கம் நம்மை நிரப்பும். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த விசுவாசம் யாருகிட்ட இருந்து வரணும் தெரியுமா? நம்ம கிட்ட இருந்து வரணும். நம்ம கிட்ட விசுவாசம் துவங்கி வந்தது, பெருகி வந்தது அப்படின்னா தேவனிடத்திலிருந்து கிருபை இறங்கி வரும். அல்லேலூயா. விசுவாசம் நம்ம கிட்ட இருந்து மேல போகணும், கிருபை மேல இருந்து கீழே வரும். இந்த ரெண்டு ஒன்றை ஒன்று சந்திக்க வேண்டும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில விசுவாசமும் கிருபையும் ரெண்டு கண்களை போல, இரண்டு கண்களை போல ரொம்ப முக்கியம். விசுவாசம் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும், விசுவாசம் நம்மிடமிருந்து பெருக வேண்டும், தேவனிடத்திலிருந்து கிருபை உண்டாகும். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் யார்? ஆண்டவராகிய. அப்ப நம்மிடத்திலே ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை பெருக வேண்டும், துவங்க வேண்டும் என்றால் அதற்கும் தேவனுடைய கிருபை வேண்டும். அப்படி பார்க்கும்போது கிருபையானது விசுவாசத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் ஆண்டவராகிய
இயேசுவே. அப்ப அவர் நம்ம மேல கிருபை வச்சாதான் நம்மால ஒரு முழுமையான விசுவாசியா கூட மாற முடியும். அப்படி அவர் கிருபை செய்தபடியினாலதான் இன்றைக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை கையில வச்சிருக்கிறோம். ஒரு ஆலயத்துல ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண் இருக்குது பாத்தீங்களா, அதற்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய கிருபையை வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னா, நாம ஒரு பொருளை பாக்குறோம், இந்த பிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு டக்குன்னு இப்படி திரும்புறோமா, அதை பார்க்கிற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த கண் என்ன செய்யுமா, மூளைக்கு செய்தி அனுப்புமா. இது இந்த பொருள் தான் அப்படின்னு உணரச் செய்வதற்கு மூளைக்கு எத்தனை செய்திகள் அனுப்பு தெரியுங்களா? 10 கோடி செய்திகள் அனுப்புதான். எத்தனை செய்தி? 10 கோடி செய்தி. 10 பில்லியன் அப்படின்னா 1000 கோடி செய்திகள் அனுப்புதான். 1000 கோடினா எவ்வளவு தெரியுங்களா? ஒண்ணுக்கு பக்கத்துல 10 ஜீரோ போடும். எத்தனை ஜீரோ? 10 ஜீரோ. நமக்கு தெரியாது நம்ம உடம்புக்குள்ள ஆண்டவர் இவ்வளவு விதமான நுணுக்கமான காரியங்களை வச்சிருக்கிறார். இப்படி பார்த்த மாத்திரத்துல இது மொத்தத்தையும் எப்படி எப்படிலாம் சொல்லுது, இது ஸ்டீலு, இது கருப்பு, இது பச்சை, இது ரெட்டு, இங்க இருக்கிறது அலுமினிய கலரு, இது தண்ணி பிடிச்சி வைக்கிறது, இது சூடு பண்ணும், குளிர்ச்சியா ஊத்துனா குளிர்ச்சியா வைக்கும், 1 லிட்டர் கண்டென்ட், எவ்வளவு தகவல்கள் இருக்கு இந்த ஒரு பிளாஸ்க்ல. இத்தனையும் பிரெயினுக்குள்ள 10 கோடி சின்ன சின்ன தகவல்களும் அனுப்பிக்கிறது. அப்ப என்ன பண்ணுது தெரியுங்களா? இந்த கண் ஒரு விஷயத்தை பார்த்து இந்த பொருள் இங்கே இருக்கிறது என்று நம்முடைய மூளையை நம்ப வைக்கிறது. அது சார்ந்த அனுபவம் சார்ந்த செய்திகளை நம்முடைய மூளைக்கு அனுப்புகிறது. இப்ப நான் இங்க நிக்கிறேன், நீங்க பாக்குறீங்க, இந்த கண்ணு பாக்குற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபுல் ஹிஸ்டரியும் உங்க பிரெயினுக்குள்ள போயிருமா. இவரு இப்ப பேரு, இவர் இப்படி செய்து கொடுப்பாரு, வாரம் வாரம் வருவாரு, டிஎல்சி சர்ச்சு, என்ஜினியரு, சசிகுமார், அவங்க மனைவி, பிள்ளைகள், இத்தனை தகவல்கள் நமக்குள்ள போயிடும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும். அப்போ நம்ம கண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை பாருங்க, ஒரு இருக்கிற பொருளை நம்ப வைப்பதற்கான தகவல்களை அனுப்பி கொண்டே இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளும் அப்படிதான், இருக்கிற கடவுளை நம்ப வைப்பதற்கு செய்திகளை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் நம்முடைய கண் பார்வை அற்று குறைஞ்சு போகும்போது நம்ம உடனே என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு கண்ணாடியை வாங்கி மாட்டிக்கிறோம், கண்ணை டெஸ்ட் பண்ணி. ஏன்னா இப்படி கழட்டி பார்க்கும்போது எழுத்துக்கள் தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் கண்ணுல ஏதோ பார்வை குறைவு இருக்குது, செக் பண்ணா இது லென்ஸ்ல சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதை பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு கண்ணாடி போடுறாங்க. இந்த கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது ஜிலேபி மாதிரி இருந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி தெரியுது? இப்போ அழகா தெரியுது. ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஒரு மனிதன் விசுவாசத்துல குறைவுபடும் போது கண்ணாடி போல கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கணும், நிறைய செய்திகளை கேட்கணும், நிறைய பிரசங்கங்களை கேட்கணும், நம்மை விசுவாசத்திலே பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும். அப்படி கேட்டா நம்முடைய விசுவாச பார்வை தெளிவாகும். சும்மா ஏதோ இதை பார்த்து இது இருக்குதுன்னு நம்புகிறது சாதாரண பார்வை. ஆனா நம்ம எதையுமே பார்க்காம சில விஷயங்களை நம்புறோம் பாத்தீங்களா? நமக்காக ஒரு நித்திய ஜீவன் ஆயத்தமா இருக்கிறது, கர்த்தர் எனக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு காணாததை நம்பிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாச பார்வை. அந்த விசுவாச பார்வை தேவன் கிருபை செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமா கிடைக்கும். யாரெல்லாம் கடவுளை உறுதியா தேடணும், உண்மையா தேடணும், பரிசுத்தமாய் தேடணும்னு தேடுறாங்களோ அவங்களுக்கு அந்த தரிசனங்கள் கொடுக்கப்படும். ஆபிரகாமுக்கு தெரியாது தன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று, ஆனா பெருகும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய சரீர பலத்தையோ ஞானத்தையோ பணத்தையோ பொருளையோ நம்பி இருந்தா நிச்சயமா அது சாத்தியம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பி இருந்தார். அதே போலதான் சபையாராகிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு காரியத்துக்கும் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தையை மட்டும்தான் நம்ப வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் என்னுடைய சுய பலத்தை நம்பினா பதறிப்போம். ஒரு நாள் திடீர்னு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையாச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அப்படின்னா என்னுடைய சுயபலன் போச்சு. என்னுடைய பணத்தையும் பொருளையும் நம்பிட்டு இருந்தா நான் பதறி போவேன். ஏன்னா பணம் என்னைக்கு வரும் என்னைக்கு போகும் என்று தெரியாது, பதறி போவேன். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் திட அஸ்திபாரம், அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இனிமே இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற தகவல்கள் நம்முடைய காதுக்கு வந்து கொண்டிருந்தாலும் சரி,
நம்முடைய கண்ணை படைத்தவர் ஒரு பொருளை பார்த்து அதை நம்ப வைக்கக்கூடிய தகவல்களை மூளைக்கு அனுப்புகிற விஷயத்த இந்த அழிந்து போகிற சரீரத்துக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அழியாத ஆத்மாவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். காணாததை விசுவாசிக்கக்கூடிய ஒரு வல்லமை. நாம் காணாததை விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் என்ன பண்ணல, பார்க்கல. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னு எதை வச்சு நம்பிட்டு இருக்கிறோம்? ஒரு வரலாற்று தகவலை வச்சு நம்பிட்டு இருக்கிறோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவு, அது 15ஆம் தேதியினுடைய துவக்கம். அன்றைக்கு என்ன பண்ணாங்க? இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்கள் இனிமேல் இந்தியா சுதந்திர நாடு என்று எழுதி கொடுத்து கையொப்பமிட்டு போயிட்டாங்க, வெளியேறி போயிட்டாங்க. அந்த தகவலை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். யாராவது போய் பார்த்தோமா? இல்ல, பார்க்கல. ஆனா வரலாற்று தகவலை நம்புறோம். அப்போ இந்த உலகத்தையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்திருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அது வரலாற்று தகவல். அது வரலாற்று தகவல் மட்டுமல்ல, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் இந்த பூமிக்கு மனுஷனாக இறங்கி வந்து இந்த மொத்த மனு குலத்துக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தின ஒரு மகா பெரிய செயலாக இருக்கிறது. மகா பெரிய தேவனுடைய பரிபூர்ணமான திட்டமாக இருக்கிறது. அதை நம்ம நம்பி இருக்கிறோம். அதே போல என்ன பண்றோம் தெரியுமா? எதிர்காலத்துல நடக்க போகிறதையும் நம்புறோம். அதைத்தான் நம்ம விசுவாச அறிக்கையா சொல்லிட்டு இருக்கிறோம். நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்முடைய வாழ்வை அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படி ஆயத்தமாக்க வேண்டும். பரலோக வாழ்க்கையில போய் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக ஆயத்தமாக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில கவலை இல்லாம, பயம் இல்லாம, பதற்றம் இல்லாம இருக்கணும். அதற்கு மிக முக்கியமான காரியம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்மள என்ன பண்ணணும்? திரும்பி கொண்டு வரணும். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்காக உண்மை நம்பாம என்ன பண்ணிட்டேன்? வேற வேற காரியங்களை நம்பி போயிட்டேன். இனிமே திட அஸ்திபாரமாகிய உங்க மேல மட்டுமே என் நம்பிக்கைய வைக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி நான் என்னுடைய நிகழ்காலத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பதறக்கூடாது. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து பதறக்கூடாது. இனிமே திட தைரியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள்ல மட்டும் என்ன பண்ண போறேன்? ஓட போறேன். அப்படிங்கிறத நம்முடைய தீர்மானமாக இன்றைக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி அந்த நல்ல விசுவாசத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசினீரப்பா. உங்களுடைய தயவுள்ள கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வெளியேற பெற்றது, திட அஸ்திவாரமானது, பரீட்சிக்கப்பட்டது, மூளைக்கள், இதெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைப்பேன் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரத்துல எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். அன்றைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் இன்று வரைக்கும் அழியாமல் நின்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு மாபெரும் ரகசியம். கிறிஸ்துவே அதனுடைய அஸ்திபாரம். ஒருவேளை அவர்களுக்கு அது தெரியாமல் போனாலும் எங்களுக்கு அதை அறிய தந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக கொடுக்கப்பட்டார், கார்னர் ஸ்டோனாக கொடுக்கப்பட்டார், வெளியேற பெற்ற பரீட்சிக்கப்பட்ட ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்த, எங்களுக்காக உயிர்த்த, எங்களுக்காக மீண்டும் வரப்போகிற கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கையை, எங்கள் விசுவாசத்தை அவர் மேல் வைத்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வெளியேற பெற்ற கிருபையானது எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பெரியதொரு விசுவாசத்தை உண்டு பண்ணி தரட்டும். எங்கள் நிகழ்காலத்தை குறித்த தடுமாற்றங்கள் மாறி போகட்டும். எங்கள் நிகழ்காலத்தை குறித்த பதட்டங்கள் மாறி போகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயங்கள் மாறி போகட்டும். ஆண்டவராகிய இயேசு எனக்காக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நான் நடப்பேன், விசுவாசத்தோடு கூட நடப்பேன் என்கிற தீர்மானத்தோடு வாழ நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் எதிர்காலங்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி இருக்கிறீர், திட்டம் பண்ணி இருக்கிறீர். அவைகளை நோக்கி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இன்று வரைக்கும் எங்களுக்குள்ள நிறைவேறி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை தாரும். பிள்ளைகளுக்குள்ளே கிருபைகளை ஊற்றும் ஆண்டவரே. வாலிபர்களுக்குள்ளே நம்முடைய பரிசுத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் நன்மையை தாங்கப்பா. வரக்கூடிய தேர்தல் எலெக்ஷனை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு கிருபை பாராட்டும். உங்களுடைய பரிபூர்ண சித்தம் எங்கள் தேசத்துல, எங்க மாநிலத்துல, எங்கள் திருச்சபைகள், எங்கள் வீடுகள்ல, எங்கள் சொந்த வாழ்க்கையில செய்யப்பட ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிற வார்த்தையின்படி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய கரங்களை உறுதியாய் பற்றி கொண்டு
எங்க சொந்த பலத்தின் மேல அல்ல, பணத்தின் மேல அல்ல, உம்முடைய கிருபையின் மேலையும் உம்முடைய வார்த்தைகள் மேலையும் வாக்குத்தத்தங்கள் மேலையும் வைத்து ஓட நீர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சபையாருக்கு ஸ்தோத்திரம், சபையாருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆயர்களுக்காக, நீர் கொடுத்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லாவற்றிலும் உடைய கிருபை வழங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் மீட்பெரும் இரட்சகருமாகிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற் பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.